أشهد أن لا إله إلا الله. கேள்வித்தாக்கி சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அன்று முதல் இன்று வரை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலாக தக்வாவை கொண்டு உபதேசம் செய்கிறேன். இறுதி வரை முஸ்லிமாக முத்தகியாக நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து நாளை மறுமையிலே வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்காக நிறுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய அருளை திருப்தியை பெற்றவர்களாக சுவனத்துக்கு செல்கிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்க வேண்டும். அதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் நாம் இந்த வாழ்க்கையிலே உருவாக்கி நடைமுறைப்படுத்தி வெற்றியாளர்களாவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்கிற மகத்தான ஒரு வசியத்தை உபதேசத்தை உங்கள் முன் வைத்து இந்த ஜும்ஆவினுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் எவ்வளவோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருட்கொடைகளை தந்திருக்கிறார். பொருளாதார அடிப்படையிலும் சரி அல்லது குடும்பங்கள் என்கிற அடிப்படையிலும் சரி, ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் மகத்தானது. அந்த அடிப்படையில ரப்புல் ஆலமீன் நமக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை தான் நம்முடைய மக்கள். அதிலும் குறிப்பாக பெண் மக்களை பற்றித்தான் நான் இன்றைக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கலாம் என்றிருக்கிறோம். திருமறை குர்ஆன் 42வது அத்தியாயம் சூரத்து ஷூரா, அதனுடைய 49, 50வது வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இவ்வாறு எடுத்துச் சொல்கிறார். லில்லாஹி முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி அனைத்தினுடையவும் முல்க் அரசு அதிகாரம், ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது. யஹ்லுகு மா யஷாஉ, அவன் நாடியவற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாதா, யாருக்கு அவன் நாடுகின்றானோ அவர்களுக்கு அவன் பெண் மக்களை கொடுக்கிறான். வயஹபு லிமன் யஷாஉ துகூர், யாருக்கு அவன் நாடுகின்றானோ அவர்களுக்கு ஆண் மக்களை கொடுக்கிறான். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவன் கொடுக்கிற அருட்கொடைகளை பற்றி எடுத்து சொல்லும் போதே என்ன சொல்கிறான்? முதலாக குறிப்பிடுவது பெண் மக்களை உங்களுக்கு கொடுக்கிறான். உங்களுக்கு பெண் மக்களை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடையாக தந்திருக்கிறான். மனிதன் விரும்பக்கூடியவற்றை பட்டியலிடக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்லி வருகிறான். எந்த அடிப்படையில் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தொகுத்து வழங்குகிறான் என்று சொன்னால், ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸாஇ வல் பனீன், ஷஹவாத்துகளை நேசிப்பது, மனிதனுக்கு ஆசைப்படுத்தக்கூடிய தேவையானவற்றை நேசிக்கக்கூடியதிலே அல்லாஹ் பரிசைப்படுத்தும் போது முதலாக யாரை சொல்கிறான் என்றால் மினன் நிஸாஇ, பெண்கள். இப்படி ஒரு முன்னுரிமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன என்று கேட்டால், அந்த காலத்திலே பெண்கள் அடிமைகளை விட கேவலமாக நடத்தப்பட்டார். பெண் குழந்தைகள் உனக்கு பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பெண் குழந்தைகளுடைய பிறப்பை கெட்ட சகுனமாக கருதினான். அந்த சகுனத்தையும் வைத்துக் கொண்டு நான் வாழ்க்கை நடத்த வேண்டுமா அல்லது அதை புதைகுழிக்குள் புதைத்து விட வேண்டுமா என்று காலகட்டம் யோசித்துக் கொண்டிருந்த காலகட்டம். அந்த இடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய சிந்தனையை தூண்டும் விதமாக திருமறை குர்ஆனை எடுத்து வைக்கின்றார்கள். வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஅய்யி தம்பின் குதிலத்,
புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் வினவப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று உண்டு. அந்த புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளிடத்தில் கேட்கப்படும், என்ன பாவம் செய்துவிட்டு உங்களை புதைத்தார்கள், நீங்கள் இவர்களுக்கு என்ன பாவத்தை செய்து கொடுத்த காரணத்தினால் உங்களை இப்படி உயிரோடு புதைத்தார்கள் என்று கேட்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு, ஒரு நீதிமன்றம் உண்டு அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி கொடுத்தார்கள். எல்லாவற்றிலும் அந்த மக்களுக்கு முன்னுரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு செய்தியை நமக்கு எடுத்து வைக்கிறார்கள். ஃபாத்திமா இருக்கிறாரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஃபாத்திமா இருக்கிறாரே, அந்த பெண்மணி நடந்து வந்தால் அவர்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒத்து அவர்கள் நடந்து வருவது போன்று இருக்கும், அவர்கள் பார்ப்பது போன்று இருக்கும். அவர்களுடைய அந்த பாவனை யாரிடத்தில் இருக்கும்? ஃபாத்திமாவிடத்திலே இருக்கும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு நிறுத்தாமல் மீண்டும் சொல்கின்றார்கள், وكانت اذا دخلت على النبي صلى الله عليه وسلم ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடி அவர்களை பார்ப்பதற்கு வந்தார்கள் என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? ரசூலுல்லாஹ் காம இலைஹா, எழுந்து செல்வார்கள், என் அருமை மகள் வந்திருக்கிறார் என்று சொல்லி எழுந்து சென்று ஃபாத்திமாவை வரவேற்பார்களா? நம்மில் யாரிடத்திலாவது இப்ப ஏற்பட்ட ஒரு தன்மை இருக்கிறதா? என் அருமை மகள், என் உதிரத்தில் பிறந்தவள், என்னுடைய என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? கிதாத்து கபதி, என்னுடைய இதயத்தினுடைய ஒரு துண்டு. அப்பேற்பட்ட மகளை பார்க்கும் போது ஆசையோடு எழுந்து சென்று கட்டி அடைத்து அவர்களுடைய நெற்றியில் ஒரு முத்தமிட்டுக் கொண்டு தனக்கு பக்கத்திலே உட்கார வைப்பார்கள். அவ்வளவு பெண் மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவர்கள் தன்னுடைய மக்களை நடத்திய விதத்தை இன்னும் சொல்லும் போது, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகளாருடைய அருமை மகள், அந்த மகளுடைய ஒரு குழந்தை உமாமா என்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தையுடன் விளையாடும் போது தொழுகையில் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்களாம்? தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு முறை என்ன செய்கிறார்கள்? ஸைனபுடைய அந்த உமாமா என்கிற மகளை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொல்ல இருக்கிற அந்த குழந்தை தொழுவதற்கு சுஜூது செய்ய வேண்டும் அல்லவா, ருக்கூ செய்ய வேண்டும் அல்லவா? ருக்கூ செய்யும் போது குழந்தையை கீழே விடுவான். திரும்ப சுஜூது முடிச்சு எந்திரிக்கும் போது திரும்பவும் குழந்தையை கூட எந்திரிச்சு எடுத்துட்டு தொழுவாங்க. இந்த மாதிரி அவ்வளவு கண்ணியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள், பெண் குழந்தைகளுக்கு. நபிகள் நாயகம் ஒருமுறை சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், மன் கான லஹு உன்ஸா ஃபலம் யுக்திஹா வலம் யஹ்னிஹா வலம் யுஸர் வலதஹு அத்துகூர அலைஹா அத்கலஹு அல்லாஹு தஆலா அல் ஜன்னah. ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஒரு பெண் குழந்தையை அவளை உயிரோடு புதைக்காமல், அந்த குழந்தைக்கு எந்த நோவினையும் கொடுக்காமல், தன்னுடைய ஆண் குழந்தைகளுக்கு முன்னே அவளை எந்த விதமான இழிவும் படுத்தாமல் அப்படி வளர்த்து அழகான முறையிலே அந்த பெண் குழந்தை இடத்தில் நடந்து கொண்டால் அல்லாஹ் என்ன செய்வானா? அத்கலஹு அல்லாஹு தஆலா அல் ஜன்னah, சொர்க்கத்தில் அதன் காரணமாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நுழைத்து விடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதே போன்று பாருங்கள், பெண் குழந்தைகளை சோதனையாக நினைக்கக்கூடிய காலகட்டம் எல்லா காலகட்டத்திலும் இருந்து. பெண்கள் என்றாலே அவர்கள் சோதனை தான். நம்முடைய சமூகம் வரதட்சணை வாங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில், வரதட்சணை கேட்டு வாங்கிய காலகட்டத்தில், அச்சாரம் வைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் அதிகமாக பிறந்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? எவன் கட்டி கொடுப்பான்? இந்த பெண் குழந்தைகள் இத்தனை பிறக்கிறதே, யார் இதற்கு செலவு செய்வது என்று கவலைப்பட்ட காலகட்டம் இருந்தது இல்லையா? இன்றைக்கும் அந்த கவலை பலருக்கும் மாறவில்லை. பெண்கள் என்று சொன்னால் செலவு, ஆண் என்று சொன்னால் வரவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெண் குழந்தைகளை பற்றி கேவலமாகத்தான் இன்றைக்கும் பேசுகின்றார்கள். இந்த இடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவருக்கு மனிபித்தலா ஹாதிஹில் பனாத் பிஷைஇன் ஃபஅஹ்ஸின இலைஹின்ன குன்ல லஹு சத்ரம் மினன் நார். யார் ஒருவர் பெண் குழந்தைகளால் சோதிக்கப்படுகின்றாரோ, சோதனை பல்வேறு விதங்களில் வரும். பெண் குழந்தைகள் நம்ம போல வெளியே கூட்டிட்டு போய் அவங்க கூட வந்து நம்ம கூட உழைக்க வச்சு அவர்களுக்கு கூலி வாங்கி கொண்டு வரலாம் முடியாது. ஆண் குழந்தைகளை செய்து விடலாம். ஆனால் பெண் மக்களுக்கு நிச்சயமாக முடியாது. சோதனையாக இருக்கும். அவர்களை பாதுகாப்பது முதல் அவர்களுக்கு உணவு வழங்குவது வரைக்கும் நிறைய சோதனைகள் உண்டு.
அந்த சோதனையான காலகட்டங்களை எல்லாம் தாண்டி எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொண்டால் நிச்சயமாக நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு திரையாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பெண்மக்கள் யாராக இருப்பார்கள்? அல்லாஹ்விடத்திலே நமக்காக வேண்டி வாதாடக்கூடியவர்களாக, இறைவனிடத்திலே எடுத்து சொல்லி என்னுடைய தகப்பனை என்னுடைய தாயை யா அல்லாஹ் நரகத்துக்கு கொண்டு செல்லாதே என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அவ்வளவு சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் கேளுங்கள். மன் கான லஹு ஸலாத்து பனாத்தி, யாருக்கு 3 பெண்மக்கள் இருந்து ஃபஸபர அலைஹின்ன, அதன் மீது அவர் பொறுமையாக பொறுமை காத்து, வஅதஅமஹுன்ன வஸகாஹுன்ன வகஸாஹுன்ன, அவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு பானியம் குடிக்க கொடுத்து அவர்களுக்கு உடை உடுத்த செய்து எல்லாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கஷ்டப்பட்டே செய்கின்றார்கள். குன்ன லஹு ஹிஜாபம் மினன் நாரி யௌமல் கியாமா, கியாமத் நாளையிலே நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு திரையாக அந்த மக்கள் அவர்களுக்கு மாறுவார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நிறுத்தவில்லை, மீண்டும் சொன்னார்கள். யாருக்கு 2 பெண்மக்கள் இருந்து அந்த பெண்மக்களை வெகு சிறப்போடு அவர் வளர்த்தி அவர்களிடத்திலே கருணை காட்டி அவர்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்து வளர்த்தி எடுத்தால் வஜபத் லஹுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் கட்டாயமாக கொடுக்கப்படும். இப்படி எத்தனையோ செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை வளர்த்தக்கூடிய முறைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இத்தனை சிறப்புகள் இருக்கக்கூடிய பெண்மக்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எப்படி வளர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு குழந்தைகள் என்று சொன்னாலே அவர்கள் எந்த விதத்திலாவது வளர்ந்து கொள்ளட்டும், எந்த பிரச்சனையும் நான் கேட்க தயாராக இல்லை, நான் அவர்களுக்காக வேண்டி உழைக்க மட்டும் செய்வேன், எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கிறது, கவனிப்பதற்கு நேரமில்லை என்கிற அடிப்படையில் விட்டு செல்லக்கூடிய தந்தைமார்கள் அவர்களுக்கு தாய்மார்கள் பொறுப்பாவார்கள். எல்லாம் பொறுப்புகள். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, இந்த பொறுப்புகளை பற்றி எல்லாம் நாளை கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படும். எப்படியோ வளர்ந்தார்கள், எப்படியோ சென்றார்கள், எப்படியோ திருமணம் முடித்துக் கொண்டார்கள், எந்த அடிப்படையோ வாழ்கின்றார்கள் என்று சொல்லி என்னுடைய பொறுப்பில் இருந்து ஒரு காலம் நான் தப்பித்து விட முடியாத அல்லாஹ்விடத்தில். நமக்கு அதன் ஆரம்பத்திலே சொன்னது, நமக்கு தரப்பட்ட அமானிதங்கள் அவர்கள். இந்த அமானிதத்தை படைத்த இறைவனிடத்திலே திரும்ப ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் அதற்குரிய முழுமையான பொறுப்பையும் எடுத்துக் கொள்ள வேண்டியவர்கள் நாம இருக்கிறோம். அதனால் தான் அறிஞர் பெருமக்கள் ஒரு சில வழிகளை சொல்லித் தருகிறார்கள் பெண் மக்களிடத்திலே எப்படி நாம் பழகிக் கொள்ள வேண்டும் என்று. முதலாவதாக என்ன சொல்கிறார் தெரியுமா? அத்தஆவுன், அவர்களுக்கு என்ன செய்யணும்? தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளையும் உபதேசங்களையும் வரை நாம் கொடுக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் அவர்களிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கலந்து பழகி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர்களிடத்திலிருந்தே அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதிகமான பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை திருத்துகிறேன் பேர்வழி என்ற பெயரில் எந்த நேரம் பார்த்தாலும் திட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு உளவியல் அடிப்படையில் பார்க்கும் போது அந்த திட்டுதல் இருக்கிறதே அது கொஞ்சம் ஓவரானா என்ன செய்யும் அப்படின்னா அவர்களுடைய மனதிலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு இருக்காது, அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளை மட்டுமே அவர்கள் தேடுவார்கள், தவிர திருந்த வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். என்ன செய்வாங்க? அதிகமா நம்முடைய டார்ச்சர் அதிகமாகும் போது எப்படியாவது இதிலிருந்து தப்பிக்கிற வழியை காண வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் தவிர, உதாரணத்துக்கு செல்போன் பயன்படுத்துகிறார். செல்போன் பயன்படுத்தக்கூடியதை என்ன செய்யணும்? முற்றிலுமாக நான் என் வீட்டில் தடை செய்து விட்டேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் எப்படி தடை செய்தால் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு என்ன செய்கிறது? கண்டிப்பா அது வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களை கொண்டு நிறுத்திவிடும். மக்களுக்கு இப்ப அதுதான் மெயின். வாழ்க்கையே செல்போன் தான். அந்த அளவுக்குரிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அப்ப அது முற்றிலுமாக தடை செய்வது என்பது நிச்சயமாக அது ஒரு வழியாக இருக்காது. மாறாக என்ன செய்யணும்? நல்லவைகளை பார்ப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறது. நேரம் போக்கு, அந்த நேரத்தை எப்படி போகிறது? எதற்காக வேண்டி இவ்வளவு நேரம் நீ செலவு செய்கிறாய்? நீ ஒரு அரை மணி நேரம் திருமறை குர்ஆனுக்கு ஒதுக்கு, நல்ல காரியங்களை படிப்பதற்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கு என்றெல்லாம் சொல்லி நாம் குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டுமே தவிர ஒரே அடியாக நாம்
தடை செய்து விட்டால் கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, அவங்க அதுல இருந்து இழுத்து கொண்டு வர முடியாது. என்ன இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு பக்கம், பேஸ்புக் ஒரு பக்கம், வாட்ஸ்அப் ஒரு பக்கம், டெலிகிராம் ஒரு பக்கம், இன்னும் சொல்ல முடியாத என்னென்னமெல்லாமோ தெரியாத, நமக்கெல்லாம் தெரியவே தெரியாத என்னென்னமெல்லாமோ ஆப்புகள் என்ன செய்கிறது இருந்துகிட்டு. ஒவ்வொன்றாக இவர்கள் பார்த்து 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 வரும்போது எவ்வளவு நேரம் அதற்காக செலவு செய்கிறான்றே தெரியவே முடியாத அளவுக்கு இருக்கு என்றால், நிச்சயமாக அதே செல்போன்களில் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, நல்ல காரியங்களை எடுத்து வைக்கக்கூடிய, பலருக்கும் பலருடைய நல்ல பழக்கங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. அதன் பக்கம் அவர்களை கொண்டு செல்ல நாம் அவர்களிடத்தில் எரிந்து விழுந்தவர்களை பிடித்து நெருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடத்தில் அந்த விஷயங்களை சொல்லி புரிய வைத்து அவர்களுடன் நட்பாக பழகினாலே தவிர இந்த காலத்தில் என்ன செய்ய முடியாது, பிடிச்சு நிறுத்த முடியாது. ஒன்றாவது. இரண்டாவது பாருங்கள், இரண்டாவது விஷயமாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு எடுத்து வைக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதரும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இஸ்லாம் என்கிற மார்க்கம் முழுமையான அடிப்படையில் அவர்களை அறிய வைப்பது எவ்வளவு கட்டாயம் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவது. ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு உலகம் மட்டுமே ஒண்ணுல நினைக்குது. மறுமை என்று சொன்னா என்ன செய்றாங்க, என்னைக்கோ வரக்கூடிய ஒண்ணு, ஏதோ காலத்தில் எப்போதோ சம்பவிக்க போகிறது என்று நினைக்கக்கூடிய நிலையிலிருந்து அவர்களை எங்க கொண்டு வரணும், திடீரென்று இறக்கக்கூடிய மக்களை காட்டிக் கொண்டு, திடீரென்று மரணம் ஏற்படுகிற சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் மரணிப்பது முதற்கொண்டு, வாகன அதுபோன்று விபத்துகளில் மறிக்கக்கூடிய இறக்கக்கூடிய மக்களுடைய கதைகள், அவர்களுடைய குடும்பத்தினுடைய கதைகள், இந்த மாதிரி நோய்களால் பீடிக்கப்பட்டு இறக்கக்கூடியவருடைய இவைகளெல்லாம் எடுத்து வைத்து, இந்த மக்கள் இவ்வளவு சீக்கிரம் இப்படி இறந்து போனார்கள் என்று சொன்னால், இறந்த மறுநிடமே அவர்களுக்கு மறுமை ஆரம்பிக்கிறது தெரியுமா? மறுமைன்னா ஏதோ காலத்தில் உள்ளது இல்ல, இந்த மறுமை என்பது நம்முடைய மரணம் முதற்கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் அவர்களுடைய மனதில் மறுமையை பற்றிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த தாக்கம் தான் என்ன செய்யும், அடுத்தபடியா அவர்களை அமல்கள் செய்வதற்கு தூண்டும், அதிலே ஒரு இன்ட்ரெஸ்டை ஏற்படுத்தும். அல்லாமல் என்ன செய்யாது, கண்டிப்பாக நீங்கள் தொழுதுகிட்டே இரு, எந்த நேரம் பார்த்தாலும் தொழு நச்சரிச்சு, தொழுகை எதற்காக வேண்டியது சொல்லிக் கொடுக்க வேண்டும். தொழுகை என்ன பலனை உனக்கு தரும் என்று சொல்ல வேண்டும். வெறுமனே எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு ஃப்ரீயா விட்டுட்டு நேரமானவுடன் தொழு என்று சொன்னால் கண்டிப்பா முடியாது. அது நீங்க பார்க்கும்போது செய்வாங்க, நீங்க பார்க்காத நேரத்தில் ஏற்கனவே தொழுந்துட்டேன், நான் தொழுந்துட்டேன் பொய் சொல்லிடுவாங்க. ஏன்? அந்த பொய்யினுடைய தாக்கம் அவர்களுக்கு தெரியாது. கண்டிப்பா என்ன செய்வாங்க, உங்களுடைய விஷயத்தில் பொய் சொல்லி தப்பித்துக் கொள்வார்கள். மூன்றாவது விஷயம், அப்போ இந்த அடிப்படையில குழந்தைகளை மறுமை சிந்தனை உடையவர்களாக ஆக்கி எடுத்தால் கண்டிப்பாக அவர்கள் அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில அவர்கள் வருவார்கள். அடுத்ததாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, தர்பியத்து பில் ஹயா, வெட்கம் என்பதை என்னன்னு சொல்லி கொடுக்கணும். பெண் மக்களுக்கு முக்கியமா இன்னைக்கு வெட்கம் சுத்தமா இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஒவ்வொரு ரீல்ஸ்களிலும் பார்க்கக்கூடிய இந்த மக்கள் அந்த வெட்கத்தை இழந்து விடுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் ஹயாஉ கைரும் குல்லுஹு, வெட்கம் இருக்குதே அதுல எல்லாமே முழுமையாக என்னதான் நன்மைதான். வலா யத்தி இல்லா பிகைர், அந்த வெட்கம் நன்மையை தவிர வேறு எதையும் உங்களுக்கு கொண்டு வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன்னைக்கு வெட்கம் இல்லாத ஒரு சமூகம் எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம், தான் தனியே பார்ப்பதாக நினைத்துக் கொண்டு பார்க்கிறோம், என்னை தவிர வேறு யாரும் அறியவில்லை என்று நினைத்துக் கொண்டு பார்க்கிறோம். இந்த இடத்தில் படைத்த இறைவனை பற்றிய வெட்கம் எங்கே போய், நம்மை கவனிக்கக்கூடிய ரகீபுன் அதீத், நம்மை பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய மலாயிக்கத்துகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற வெட்கம் எங்கே போய்? ஈமானிய அடிப்படையிலான எந்த வெட்க உணர்வும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நிச்சயமாக கட்டமைக்கப்படக்கூடாது. வெட்க உணர்வை மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த வெட்கத்தினுடைய தேவையை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த காலங்கள்ல எல்லாம் ஆண்கள் வீட்டில் வந்தாலே பெண்கள் செய்வாங்க, ஒளிஞ்சுக்குவாங்க. எங்கேயாவது ஒரு திரையை பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு சில நல்லா கேட்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, அந்த ஒரு நடைமுறையே கிடையாது. யார் வந்தாலும் இன்னும் சொல்ல போன வெறும் நைட்டியோடு வந்து நிற்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க. ஏன் அந்த வெட்க உணர்வு நம்மிடத்திலிருந்து அகற்றப்பட்டது? சைத்தான் இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை ஏன் நமக்கு மத்தியில
மோசமாக்கி விட்டார் என்று சொன்னால் வளர்ப்பு என்பது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு அவர்களுடைய வெட்க தலங்கள் உணர்த்தப்பட வேண்டும். அவர்களுக்கு இஸ்லாமிய மரியாதைகள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி இருந்தால் தான், இந்த அடிப்படையில் தான் உனக்கு என்ன செய்யும், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துகள் கிடைக்கும். எல்லாமே என்ன செய்யாது. நீ நினைக்கக்கூடிய அடிப்படையில் உனக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் என்று நினைத்து என்ன செய்ய முடியாது. எல்லா சுதந்திரத்தையும் காற்றில பறக்க விட முடியாது. ஒரு ஆமை என்ன செய்யறது, தன்னுடைய ஓட்டை கடத்தி போட்டு விட்டு ரொம்ப சுதந்திரமா இருக்கேன்னு நினைச்சு மறு நிமிஷம் அது கழுகுக்கு என்ன செய்யுச்சு, கழுகுக்கு ரொம்ப வசதியா போச்சு. ஆமையுடைய ஓட்டு இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா ஓட்டை கழட்டி போட்டு ஆமை சுதந்திரமா இருக்குன்னு நினைச்சா மறு நிமிஷம் கழுகதை கொத்தி சென்றுவிடும். இது போன்றுதான் பெண்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் மீறினீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பாதுகாப்பு வளையத்தை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய அந்த வளையத்தை நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தால் மறு நிமிடம் உங்களுக்கு பின்னால் பாய்ந்து வரக்கூடிய கழுகு கண்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள். இந்த அடிப்படையிலே மக்களை, நம்முடைய பெண் மக்களை தர்பியத்தோடு நாம் வளர்த்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும். இந்த அடிப்படையினுடைய மீது வளரக்கூடிய மக்கள் தான் சிறந்தவர்களாக வருவார்கள். சிறந்த பெண்மணிகளாக உருவாக வேண்டிய ஒரு சமுதாயம் நம்முடைய சின்ன மக்கள், பெண் மக்கள். அவர்களுக்கு இன்றைக்கு கிடைக்காமல் போயிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன என்று சொன்னால் பால பாடங்கள். இஸ்லாமிய அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய மக்தப் மதரசா என்கிற அடிப்படையிலான அந்த விஷயங்கள் மறுக்கப்படுகிறது. எதை பேர் சொல்லி, காலையில 7 மணிக்கே வண்டி வந்து, 7 மணிக்கே என்ன செஞ்சிடும், வண்டி வந்து, அதனால மதரசா போறதுக்கு டைம் இல்லை. நீங்க வேற எப்போதாவது வச்சுக்கீங்க, அந்த வேற எப்போது நீண்டிக்கிட்டே போகும். படிப்பதற்குரிய நேரம் இல்லை என்று சொல்லி ஒதுக்கி விடுகின்றார்கள் கல்வி. பிறகு கொஞ்ச காலத்திற்கு பின்னால், எல்லாம் முடிந்ததற்கு பின்னால், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு இடம் வேணும். ஏன், என்ன பிரச்சனை, அது குர்ஆன் இதுவரை சரியா ஓத தெரியல. அது மட்டும்தான் பெண்களுடைய கவலை. குடும்பத்தினுடைய கவலை என்ன, அவங்களுக்கு குர்ஆன் சரியா ஓத தெரியல. ஏன், பொண்ணை பார்க்கும்போது கேட்பான், குர்ஆன் ஓத தெரியுமா, கொஞ்சம் நல்லவனா இருந்தா. அப்ப இந்த அடிப்படைக்காக வேண்டி மட்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். இல்ல, பெண்ணுக்கு தன்னுடைய குழந்தையை வளர்த்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு மார்க்கத்தினுடைய கல்வி தெரிந்திருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இமாம் கதாதா அவர்கள் சொல்கின்றார்கள், நீ ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு கல்வி கொடுக்கும் போது, ஒரு ஆணுக்கு கல்வி கொடுக்கும் போது நீ என்ன செய்கிறாய், அந்த ஒருவருக்கு மட்டுமே நீ கல்வியை கொடுக்கின்றாய். என்ன, ஒரே ஒருவருக்கு மட்டும் கல்வியை கொடுக்கிறார். ஒரு பெண்ணுக்கு நீ கொடுக்கக்கூடிய கல்வி என்பது அது உம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய கல்வி. எந்த உம்மத், குழந்தைகளை அந்த இஸ்லாமிய மரபோடு முறையோடு வளர்க்கக்கூடிய ஒரு கல்வி அந்த பெண் பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னால், தன்னுடைய குழந்தைகளுக்கு அவள் அந்த தர்பியத்தை வழங்குவதற்கு ஏதுவாக இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதமான பெண்கள் என்கிற அந்த கண்களை முழுமையாக நாம் கவனித்து இஸ்லாமிய அடிப்படையிலே அவர்களை வாழச் செய்து, வளரச் செய்து, நாளை வறுமையில் அந்த பெண்கள் சொர்க்கத்துக்கு நம்மை கொண்டு போகக்கூடிய ஒரு காரணியாகவும், நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு திரையாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் வல் முஃமினீன அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி.